10th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸு எக்கானாமிக்ஸில் ஃபஸ்ட்டு யூனிட்டில் கொஞ்சம் பார்த்துருக்குறோம். இப்போ அடுத்த புக் ரீடிங் இது. அடுத்தது 1.5 எக்கனாமிக் க்ரோத் அண்டு டெவலப்மெண்ட். ஸோ இதை பற்றி பார்க்கலாம். ஆஸ் பர் த எக்கனாமிஸ்ட் அமர்த்தியா சென், எக்கனாமிக் க்ரோத் is one aspect of economic development. Also, United Nations see it like this. Economic development focuses not only on man's materialistic need, but it focuses on overall development or rise in its living standards. So, இந்தியாவினுடைய எக்கானமிஸ்ட்டு அமர்த்தியா சென் அவர் என்ன சொல்கிறாரு, எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டின் ஒரு அம்சம்தான் எக்கனாமிக் க்ரோத். ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டான டேர்ம்ஸு. எக்கனாமிக் க்ரோத் என்பதன் ஒரு அம்சமாக, எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டினுடைய ஒரு அம்சம்தான் எக்கனாமிக் க்ரோத். பொருளாதார முன்னேற்றத்தின் ஒரு அம்சமாக பொருளாதார வளர்ச்சி உள்ளது. இதனை யுனைடெட் நேஷன்ஸ், அதாவது யுஎன்ஓ, ஐக்கிய நாடுகள் அமைப்பு, அது எப்படி பார்க்குதுன்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு மனிதனுடைய பொருளாதார தேவைகளை மட்டும் இது ஃபோக்கஸ் பண்ணுறதில்ல. இது அதனை மட்டும் முக்கியமானதாக கருதவில்லை. அதனுடன் சேர்த்து, அதாவது மெட்டீரியலிஸ்டிக் நீடு, ஒரு மனிதனுடைய தேவைகள், பணம் சார்ந்த தேவைகள் மட்டுமல்லாமல் ஓவரால் டெவலப்மெண்ட், அனைத்து உட்பட்ட ஒரு முன்னேற்றத்தையும் இது நோக்குகிறது. அதே மாதிரி மக்களின் வாழ்க்கை தரத்தின் உயர்த்துவதையும் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் பார்க்கிறது. ஸோ மெட்டீரியலிஸ்டிக் நீடு மட்டுமல்லாமல் ரைஸ் இன் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதும் தான் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். அப்போ ரெண்டும் வெவ்வேறு டேர்ம்ஸ். இப்போ வாட் இஸ் எக்கனாமிக் க்ரோத் அப்படின்னு பார்த்தோம்னா, இட் இஸ் குவான்டிடேட்டிவ் மெஷர். ஸோ இது ஒரு எண்ணிக்கை அளக்கக்கூடியது. which considers the rise in output produced in an economy or nation in a particular period in its monetary value. பண மதிப்பு தான், ஒரு குறிப்பிட்ட காலத்தினுடைய பண மதிப்பு ஒரு நாட்டில் அல்லது ஒரு பொருளாதாரத்தில் உற்பத்தியாகின்ற அந்த குட்ஸ் அண்ட் சர்வீஸில் எவ்வளவு உயர்வு இருக்கிறது என்று ஒரு எண்ணிக்கையை அளப்பது தான் எக்கனாமிக் க்ரோத். எக்கனாமிக் க்ரோத்துன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, குவான்டிடேட்டிவ் மெஷர்மெண்ட்டாக, குவாலிட்டேட்டிவ் இதில் இருக்காது. ஸோ அவுட்புட் அப்படின்னு சொல்லும்போது குட்ஸ் அண்ட் சர்வீஸ் ப்ரொடக்ஷன் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகிருக்கா அப்படிங்கிறத, ஒரு பொருளாதாரத்தில் ஒரு ப்ரொடக்ஷனில் குட்ஸ் அண்ட் சர்வீசஸோட ப்ரொடக்ஷன் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்தில் பண மதிப்பீட்டில் மட்டுமே பார்க்கும். இதனுடைய கீ பேராமீட்டர்ஸ் ஆஃப் எக்கனாமிக் க்ரோத் இன் எனி எக்கானமி ஆர் கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட் அண்ட் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் ஹெல்ப்ஸ் இன் மெஷரிங் தி ஆக்சுவல் சைஸ் ஆஃப் அன் எக்கானமி. ஸோ ஒரு எக்கானமியோட உண்மையான நிலையை அறிய வேண்டுமென்றால் இரண்டு பேராமீட்டர்ஸ் இருக்குது. ஒன்று கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், ஜிடிபி, இன்னொன்று ஜிஎன்பி, கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட். சரி, இப்போ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இது எதை பார்க்குதுன்னா, இட் இஸ் எ ப்ராடர் பிக்சர். எக்கனாமிக் க்ரோத் அப்படிங்கிறது நேரோ பிக்சர். ஏன்னா அது ஒன்லி மணி வேல்யூவை மட்டும்தான் பார்க்குது, மானிட்டரி வேல்யூவை மட்டும்தான் பார்க்குது. எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஓவரால் க்ரோத்தை பார்க்கக்கூடியது. அப்போது இது ப்ராஜெக்ட்ஸ் எ ப்ராடர் பிக்சர் ஆஃப் அன் எக்கானமி, ஒரு பொருளாதாரத்தை விரிந்த அளவிலே இது பார்க்கிறது. இது என்னென்னலாம் கணக்கில் எடுத்துக்கொள்ளும், which takes into an account increase in the production level or output of an economy. ஸோ இது ஒரு பொருளாதாரத்தின் உற்பத்தி ஆகின்ற அந்த பொருள்களுடைய அந்த சர்வீஸினுடைய அதிகரிக்குது இல்லையா, இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா, அது டேக்கன் இன்டு அக்கவுண்ட், அது கணக்கில் எடுத்துக்கொள்ளும். அதனுடன் சேர்த்து அலாங் வித்னா என்ன, அதனுடன்
an improvement in the living standard of its citizen, not only focuses on the materialistic value, that is increase in the production, increase in the output or increase in the production மட்டும் எடுத்துக்காது, அதை எடுத்துக்கும். அதோடு சேர்த்து லிவிங் ஸ்டாண்டர்ட் ஆஃப் த சிட்டிசன்ஸ், மக்களின் வாழ்க்கை தரத்தினுடைய முன்னேற்றம் எவ்வாறு இருக்கின்றது என்பதையும் இது கணக்கில் எடுத்துக்கொள்ளும் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டும். It focuses more on socio-economic factors rather than quantitative increase in production. ஸோ இது வந்து இந்த லிவிங் ஸ்டாண்டர்ட் ஆஃப் த பீப்புள் சோஷியோ எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ். இப்போ அடுத்ததில் பார்க்கலாம் வாட் ஆர் த சோஷியோ எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ். ஸோ அதனுடைய இம்ப்ரூவ்மெண்ட்டை இது பார்க்கும். இப்போ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இஸ் எ குவாலிட்டேட்டிவ் மெஷர். இது வந்து தரத்தினை மதிப்பீடு செய்யக்கூடிய ஒன்று. இது எதையெல்லாம் மெஷர் பண்ணுது? அது வந்து எக்கனாமிக் க்ரோத், ஜிடிபி, ஜிஎன்பியை மெஷர் பண்ணுது. இது எதையெல்லாம் மெஷர் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இம்ப்ரூவ்மெண்ட் இன் டெக்னாலஜி. ஸோ ஒரு தொழில்நுட்பத்தில் ஒரு முன்னேற்றம். லேபர் ரிஃபார்ம்ஸ், இப்போது பணியாளர்கள் உழைப்பாளர்களுக்கு செய்யக்கூடிய அந்த ரிஃபார்ம்ஸ், சரியா, அதில் ஏற்படக்கூடிய அந்த மாற்றங்கள். ரைசிங் லிவிங் ஸ்டாண்டர்ட்ஸ், வாழ்க்கை தரம் உயர்தல். ப்ராடர் இன்ஸ்டிடியூஷனல் சேஞ்சஸ். ஸோ இன்ஸ்டிடியூஷனல் சேஞ்சஸ், மாற்றங்கள் வந்து பெரிய அளவில். இன் எக்கானமி, இதெல்லாம் சோஷியோ எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ். இது வந்து ஃபோக்கஸஸ் மோர் ஆன் தீஸ் ஃபேக்டர்ஸ், எக்கனாமிக் டெவலப்மெண்ட். இப்போது ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் இஸ் அன் ஆப்ட் டூல். ஸோ இதை மெஷர் பண்ணுறதுக்கு எது சூட்டபிளான ஒரு பேராமீட்டர் அப்படின்னு பார்த்தோம்னா ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். த ரியல் டெவலப்மெண்ட் இன் அன் எக்கானமி, ஒரு உண்மையான ஒரு நிஜமான முன்னேற்றத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் பார்க்கணும். இப்போ வாட் இஸ் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். இந்த 1.6 நமக்கு ரெஸ்ட்ரிக்டட் சிலபஸில் இல்லை, அதனால் அதை நம்ம லெஃப்ட் அவுட் பண்ணிடலாம். ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் பார்க்கலாம். இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸு 1990 மெஹபூப் உல் ஹக், a Pakistani economist at the United Nations, introduced the Human Development Index. இந்த Human Development Index அப்படிங்கிற அந்த டூல் வந்து we used to measure the economic development. ஸோ இந்த கான்செப்டை உருவாக்குனவர், அறிமுகப்படுத்தினார் யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன், யுஎன்ஓவில். அவர் ஒரு பாகிஸ்தான் எக்கானமிஸ்ட். அவரோட பேர் மெஹபூப் உல் ஹக். அவர் அந்த இயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1990. ஸோ இட் இஸ் எ காம்போசிட் இண்டெக்ஸ் ஆஃப் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அட் பர்த். ஸோ இந்த குறியீடு எதெல்லாம் நமக்கு பார்க்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அட் பர்த். ஸோ மனிதர்களுடைய வாழ்நாள், சராசரி வாழ்நாள், எவ்வளவு நாள் மனிதர்கள் வாழ்கிறார்கள் அப்படிங்கிறத. அடல்ட் லிட்டரசி ரேட், ஸோ அந்த கல்வி, வயது வந்தோருக்கான அந்த கல்வி விகிதம். ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், வாழ்க்கை தரம், இதெல்லாம் மெஷர்டு ஆஸ் அ லாகரிதமிக் ஃபங்க்ஷன் ஆஃப் ஜிடிபி. ஸோ இது வந்து ஒரு எத்தனை மடங்கு அப்படிங்கிறது ஜிடிபியிலேருந்து இருக்குது அப்படிங்கிறத கணக்கீடு செய்கிறது. அட்ஜஸ்டட் டு பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி. பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி அப்படின்னு சொன்னால் வாங்கும் சக்தியின் சமநிலை, சமநிலைக்கு அதை அட்ஜஸ்ட் பண்ணுகிறது. அதுதான் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்கிறார். இந்தியாவோட பொசிஷன் பாருங்கள். இந்தியா கிளைம்டு 1 spot to 130 அவுட் ஆஃப் 189 கண்ட்ரிஸ். 189 நாடுகளில் இந்தியாவோட பொசிஷன் 130. இந்த லேட்டஸ்ட்டு ஹியூமன் டெவலப்மெண்ட் ரேங்கில் நம்ம பொசிஷன் 130. இது வந்து யார் ரிலீஸ் பண்ணுறான்னா யுனைடெட் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். அது எந்த காலகட்டம்? பிட்வீன் 1990 அண்ட் 2017. இந்தியாவுடைய ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 0.427லேருந்து 0.640.
ஸோ இந்த இன்க்ரீஸ் வந்து ஆல்மோஸ்ட் 50% இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். இட் இஸ் அன் இண்டிகேட்டர் ஆஃப் த கண்ட்ரிஸ் ரிமார்க்கபிள் அச்சீவ்மெண்ட். ஸோ நம்ம நாட்டினுடைய மிகப்பெரிய முன்னேற்றம் இது. மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் அவுட் ஆஃப் பாவர்ட்டி, லட்சக்கணக்கான மக்களை ஏழ்மையிலிருந்து நாம் உயர்த்தி இருக்கிறோம் இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸை வச்சு பார்க்கும்போது. சரியா, அடுத்து இன்னொரு இண்டெக்ஸ் பார்க்கலாம். Gross national happiness. So the term gross national happiness was coined in 1972. ஸோ அது 1990, கிராஸ் நேஷ்னல் ஹாப்பினஸ் அப்படிங்கிறது 1972. ஸோ எப்போன்னு கேட்டிங்கன்னா டியூரிங் ஆன் இன்டர்வியூ, ஒரு இன்டர்வியூ நடந்தது பை எ பிரிட்டிஷ் ஜேர்னலிஸ்ட், ஒரு பிரிட்டிஷ் பத்திரிகையாளர் ஃபினான்ஷியல் டைம்ஸ் அப்படிங்கிற பத்திரிகைக்காக அட் பாம்பே ஏர்போர்ட், பாம்பே விமான நிலையத்தில், when the then king பூட்டான், அந்த காலத்தில் இருந்த பூட்டானுடைய மன்னர் ஜிக்மி சிங்கி வங்சக் அப்படிங்கிறவர் செட், அவர் தான் இந்த கிராஸ் நேஷ்னல் ஹாப்பினஸ் அப்படிங்கிற அந்த கான்செப்டை உருவாக்கினார். அவர் ஒரு இன்டர்வியூவில் அதை வெளிப்படுத்துகிறார். கிராஸ் நேஷ்னல் ஹாப்பினஸ் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட் தேன் கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட். அதாவது கிராஸ் நேஷ்னல் ஹாப்பினஸ் அப்படிங்கிறது கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்டை விட மிக முக்கியமானதாகும். In 2011, the UN General Assembly passed a resolution. ஸோ யூஎன்ஓவில் ஒரு ஆர்கன் இருக்குது, ஜென்ரல் அசம்பிளின்னு சொல்லிட்டு. அந்த ஆர்கன் அது வந்து ஒரு உறுப்பு அது சொல்லுது, ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுது, ஒரு தீர்மானம். ஹாப்பினஸ் டுவர்ட்ஸ் எ ஹோலிஸ்டிக் அப்ரோச். ஹோலிஸ்டிக் அப்படின்னா முழுமையான ஒரு அணுகுமுறையை நோக்கி. டு டெவலப்மெண்ட், முன்னேற்றத்திற்காக முழுமையான ஒரு அணுகுமுறையை நோக்கி அப்படிங்கிறது ஹாப்பினஸ். அர்ஜிங் மெம்பர் நேஷன்ஸ் டு ஃபாலோ த எக்ஸாம்பிள் ஆஃப் பூட்டான். ஸோ அது வந்து நம்மள என்ன சொல்லுது, பூட்டானை நாம் ஒரு உதாரணமாக பின்பற்ற வேண்டும். அண்டு மெஷர் ஹாப்பினஸ், சந்தோஷத்தை நாம் மதிப்பீடு செய்ய வேண்டும். வெல்பீயிங், நாம் நன்றாக இருத்தலை நாம் மதிப்பீடு செய்ய வேண்டும். காலிங் ஹாப்பினஸ் எ ஃபண்டமெண்டல் ஹியூமன் கோல். ஸோ ஹாப்பினஸ், மகிழ்ச்சியாக இருப்பது என்பது ஒரு மனித நோக்கத்தின் அடிப்படை என்று கூறுகிறது. வாட் ஆர் த 4 pillars ஆஃப் GNH? கிராஸ் நேஷ்னல் ஹாப்பினஸோட 4 தூண்கள் என்னென்னா, சஸ்டைனபிள் அண்ட் ஈக்விட்டபிள் சோஷியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட். சமூக பொருளாதார முன்னேற்றம் சமமாகவும் நிலைத்த தன்மையுடனும் இருக்க வேண்டும். என்விரான்மெண்டல் கன்சர்வேஷன், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு. ப்ரிசர்வேஷன் அண்ட் ப்ரமோஷன் ஆஃப் கல்ச்சர், பண்பாட்டினை மேம்படுத்துதல், பண்பாட்டினை பாதுகாத்தல். குட் கவர்னன்ஸ், நல்ல ஆட்சி. ஸோ 9 டொமைன்ஸ் ஆஃப் GNHR. ஸோ 9 களங்கள் இருக்கின்றன இந்த கிராஸ் நேஷ்னல் ஹாப்பினஸ்க்கு. ஒன்று சைக்காலஜிக்கல் வெல்பீயிங், அப்படின்னா மனநிலையின் ஒரு நல்ல நிலையில் இருத்தல். ஹெல்த், ஆரோக்கியம். டைம் யூஸ், நேரத்தை பயன்படுத்துதல். எஜுகேஷன், கல்வி. கல்ச்சுரல் டைவர்சிட்டி, பண்பாட்டினுடைய கலாச்சாரம். ரெசிலென்ஸ், மீண்டெழுதல். குட் கவர்னன்ஸ், நல்ல ஆட்சி. கம்யூனிட்டி வைட்டாலிட்டி, சமூக உயர்வு. எக்கலாஜிக்கல் டைவர்சிட்டி, ஸோ அந்த அந்த பன்முகத்தன்மை. மறுபடியும் ரிசைலன்ஸ் அப்படின்னு சொன்னாக்கா மீண்டெழுதல். அண்டு லிவிங் ஸ்டாண்டர்ட்ஸ், வாழ்க்கை தரம். ஸோ இதெல்லாம் இந்த 9 ஃபேக்டர்ஸும் தான் GNH மெஷர் பண்ணுறது. சரியா? ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட்டு யூனிட் பொறுத்தளவில் ரெஸ்ட்ரிக்டட் சிலபஸ் பேஸில் இந்த ஃபஸ்ட்டு யூனிட் லெசன் முழுக்க நான் உங்களுக்கு 2 அல்லது 3 வீடியோவில் உங்களுக்கு இந்த புரிகிற மாதிரி சொல்லியிருக்கிறதா நான் நினைக்கிறேன். ஸோ அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ.